வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதில் முதல்ல நடிகர் விக்ரம் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படத்தை எஸ்யூ அருண்குமார் அவங்க இயக்கியிருக்கிறாங்க. HR பிக்சர்ஸ் ரியா ஷிபு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேனி ஈஸ்வர் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஜிவி அவங்களுடைய மியூசிக்ல இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ, டீசர், ட்ரைலர் இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படம் மார்ச் 27ஆம் தேதி திரையரங்குல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அறிமுக இயக்குனர் புவனேஷ் அர்ஜுனன் அவங்களுடைய இயக்கத்துல ரவிமோகன் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் ஜீனி. AR ரகுமான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படமும் மார்ச் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ விக்ரம் அவங்களுக்கு போட்டியா ரவிமோகன் அவங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போதா, இவங்க 2 பேருடைய படம் வந்து மோதும் போது எப்படி வந்து இதோடைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பொன்னியின் செல்வன் படத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இப்போ தனித்தனியா இவங்களுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த படத்துல எந்த படம் வந்து மக்கள் கிட்ட அதிகமான ரீச் பெறும் அப்படின்றத மக்கள் அதிக ஆர்வத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் நம்ம வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு படம் அப்படின்னா தளபதி 69. வினோத் அவங்களுடைய இயக்கத்துல அனிருத் அவங்களுடைய மியூசிக்ல இந்த படத்தை வந்து நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த படத்துடைய டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ ஜனவரி 26 வந்து ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜனவரி 26 ஒரு ட்ரீட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சதீஷ் கிருஷ்ணன் அவங்களுடைய இயக்கத்துல கவின் அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. அது குறித்து அவங்க வந்து போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா பிளட்டி பக்கர் அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம நெல்சன் அவங்களுடைய தயாரிப்புல கவின் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ரசிகர்கள் கிட்ட கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தது. வரிசையா ஸ்டார் இந்த மாதிரியான பல படங்கள்ல மக்களுடைய மனசை வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸுக்கு அப்புறமா கவின் படங்கள் மேல அதிக கவனம் வந்து செலுத்தி இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில ஒவ்வொரு படங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க நடிச்ச புதிய படம் வந்து எப்போ வந்து இந்த படத்துடைய அப்டேட்லாம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா இயக்குனர் சுசீந்திரன் அவங்களுடைய இயக்கத்துல 2K லவ் ஸ்டோரி படத்துடைய ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பிப்ரவரி 14ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. டி இமான் அவங்களுடைய மியூசிக்ல இந்த படம் வந்து உருவாகி இருக்கு. ஸோ லவ் ஸ்டோரியா உருவாகி இருக்கிற இந்த படம் பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு லவ்வர்ஸ்க்குலாம் வந்து ட்ரீட்டா வந்து வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே பிப்ரவரி 14 அன்னைக்கு பல படங்கள் வந்து வரிசையில் இருக்கு. அந்த வரிசையில் 2K லவ் ஸ்டோரி படமும் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ பிப்ரவரி 14 அன்னைக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு எப்படி இந்த படம் வந்து மக்களை ரீச் பண்ண போகுது, எந்த அளவிற்கு வந்து இந்த படம் ரொம்ப என்கேஜ் பண்ண போகுது அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இயக்குனர் நவீன்குமார் அவங்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் தான் கடைசி தோட்டா. இந்த படத்துல ராதா ரவி, வனிதா விஜயகுமார், ஸ்ரீகுமார் இந்த மாதிரி பலருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த கடைசி தோட்டா இந்த படத்துக்குடைய டைட்டிலை பார்க்கும்போதே தெரியுது ஒரு கொலை சம்பந்தப்பட்ட படம் தான் அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டரை வந்து யார் பண்ணாங்க, அதை சுற்றி தான் வந்து இந்த கதையே வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கடைசி தோட்டா படத்துல இருந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த படம் வந்து எப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ரன்வீர் சிங், ஷாஹித் கபூர், தீபிகா படுகோனே இவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆகி 2018 பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்ற படம் தான் பத்மாவத். இப்போ இந்த படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணும்போது இந்த படம் மக்கள் கிட்ட எந்த அளவிற்கு வரவேற்பை பெறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிப்ரவரி 3ஆம் தேதி நடிகர் சிம்பு அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க ஏற்கனவே நடிச்சிருந்த மன்மதன், வல்லவன் போன்ற படங்களுடைய சிறப்பு காட்சிகளை வெளியிட போறதா கமலா தியேட்டர் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஸோ சென்னையில் இருக்கிற கமலா தியேட்டர்ல இந்த படத்தை வந்து நம்ம மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து புக் செஞ்சுக்கலாம். மறுபடியும் இந்த மன்மதன், வல்லவன் படத்தை வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.